பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜின் ட்ரபிள். இதை எழுதினவங்க ஆர்கே நாராயண். இவர் ஒரு ரெனவுண்ட் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி ஒரு ஹியூமரஸ் டோனில் தான் எழுதியிருப்பார். ஆஸ் யூஷுவல் இவரோட மால்குடி டேஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 1943 பப்ளிஷ் ஆயிருக்கு. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட யூனிக்கான சிக்னேச்சரான அந்த ஒரு மால்குடி டவுன் தான் இதுலேயும் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டோன் அப்படின்னு பார்க்கும்போது சட்டாரிக்கல் டோனில் எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் இருக்கும். ஆத்தர் வந்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியில் ஹியூமர் அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸோட எவ்ரிடே லைஃப்பை வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாரு. கேரக்டர்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி அன்னேம்டு தான். உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நரேட்டர் வந்து ஒரு ட்ராவலிங் ஃபேர் ஒன்று அட்டன் பண்ணுறாரு. கெய்டி லேண்ட், நம்ம ஊரில் எல்லாமே பொருட்காட்சியெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஜெயின்ட்வில் ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஃபேர் ஒன்று நடக்குது. அங்கே இவர் போகிறாரு. அங்கே வந்து லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. சின்ன பொருளில் இருந்து மேக்ஸிமம் அவங்க வச்சிருக்கிறது, லாஸ்ட்டாக வச்சிருக்கிற பெரிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு ரோடு என்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ இவர் போயிட்டு ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு. அதில் என்ன ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தா இருக்கிறதுலே பெரிய பொருளான அந்த ரோடு என்ஜின் இவருக்கு விழுந்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போது அந்த ஷோ மேன், அதை கண்டக்ட் பண்ணுறவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு சரி ஓகே இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இவருக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, பெரிய மிஷின் இல்லையா, இவருக்கும் அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ இவர் வந்து கேட்குறாரு, என்னோட வீட்டில் கொண்டு தந்துட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை அப்படிலாம் நாங்கள் தர முடியாது, வேணால் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன். நாங்கள் வந்து இன்னொரு 2-3 நாள் இந்த ஃபேர் இங்கே நடக்கும், அது வரைக்கும் இந்த ரோடு என்ஜின் இங்கே இருக்கட்டும், அதர்வைஸ் நீங்கள் இதை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது இங்கேருந்து எடுக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கிறாரு. இவரும் எப்படிரா அதை வெளியே தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தட்டையாக ஹெல்ப் கேட்குறாரு, கிடைக்கல. அட்லாஸ்ட் அந்த ஃபேரும் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டோட இடம், முனிசிபாலிட்டி பிளேஸில் தான் அவங்க பெர்மிஷன் வாங்கி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேர் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போயாச்சு. அந்த ரோடு என்ஜின் மட்டும் அங்கே இருக்குது. ஒருவேளை நாரேட்டர் வந்து இதை வின் பண்ணலை அப்படின்னாலும் அந்த ஃபேர்மேன் அந்த என்ஜினை அங்கேயே தான் விட்டுட்டு போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அது ஒவ்வொரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது. அதனாலேயே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் இவர் வந்து வின் பண்ணதுனால இவனோட தலையில் கட்டிட்டு அந்த ஷோமேன் அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாரு. இப்போ முனிசிபாலிட்டியிலேருந்து நாரேட்டருக்கு ஒரு நோட்டீஸ் வருது. நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியோட இடத்துல உங்களோட ரோடு என்ஜினை வச்சிருக்கிறீங்க, ஒன்று நீங்கள் அதை உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். முனிசிபாலிட்டி பிளேஸில் நிப்பாட்டி இருக்கிறதுனால ஒரு மந்த்துக்கு 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறான், யாருமே இதை வந்து வாங்க மாட்டுறாங்க, யாருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணவும் தெரியல. இப்போ 3 months கடந்து போயாச்சு. இன்னும் அந்த ரோடு என்ஜின் அங்கேயே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவனும் ரெண்ட் கட்டலை அப்படின்றதுனால அகெயின் முனிசிபாலிட்டியிலேருந்து நோட்டீஸ் வருது. ஸோ இவன் ஒய்ஃபோட நகையை அடமானம் வச்சு இவன் அங்கே போயிட்டு 30 rupees பே பண்ணிடுறான். ஸோ இதுதான் அந்த என்ஜின் மூலமாக வந்த ஃபர்ஸ்ட் ட்ரபிள். 30 rupees அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சு. தென் அந்த என்ஜினை யாருக்கிட்டையாவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். கிளப் செக்ரட்டரி கிட்ட போய் கேட்குறான், உங்களுக்கு தேவைப்படாதுன்றது தெரியும், இருந்தாலும் யாராவது வாங்கிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவர் இதை வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட கேட்டு பார்க்குறான், நீங்களாவது வாங்கிப்பீங்களா, உங்களுக்கு ரோடெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரும் இல்லை, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ யாருமே அதை வாங்கவும் மாட்டுறாங்க, யாருக்கும் ஆப்ரேட் பண்ணவும் தெரியல. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 50 கூலிஸை வந்து இவர் ஹையர் பண்ணுறாரு. அந்த கூலிஸை ஹையர் பண்ணி எப்படியாவது இந்த மெஷினை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி கொண்டு போயிடலாம், அப்போ தான் ரெண்ட் கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இவன் புஷ் பண்ணுறதுக்காக ஒரு 50 கூலிஸை வந்து ஹையர் பண்ணுறான். தென் அவங்களால மட்டும் இதை தள்ள முடியாது அப்படின்றதுக்காக கோவிலில் போயிட்டு, கோவில் யானை இருக்கும் இல்லையா, அந்த யானையையும் ரெண்ட்டுக்கு தர முடியுமா, ஒரு நாள் தந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்னோட என்ஜினை மட்டும் நவட்டி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் அதுக்கு நீ சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ நீ எவ்வளோ நாள் யானையை வச்சுக்கிறியோ அவ்வளோ நாள் அதுக்கு நீ தான் ஃபீட் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு சாப்பாடு ஒழுங்காக கொடுத்துடணும், அண்ட் ஆல்சோ எங்களுக்கும் ரெண்ட் பே பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது வண்டியை யாராவது ஒருத்தர் எப்படியாவது ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதை தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாக் ஆகிருக்கும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணவாது செய்யணும்னு சொல்லிட்டு ஜோசப் அப்படின்ற ஒரு பர்சனை போய் பார்க்குறான். அவர் ஆல்ரெடி பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. பட் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவருமே ஒரு பெரிய டிரைவர்லாம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு ஏதோ தெரியும், தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அடிஷ்னலாக பேமெண்ட் எல்லாம் கொடுத்து அவரையும் கூட்டிகிட்டு வருவான். இப்போ ஜோசப், அந்த 50 கூலிஸ், தென் அந்த யானை எல்லாரும் சேர்ந்து அந்த மெஷினை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த யானை போகுது, அந்த யானையிலேருந்து கயிறு கட்டி அந்த மிஷினில் கட்டியிருக்கிறாங்க. மிஷினுக்கு பின்னாடி 50 பேர் இருந்து தள்ளுறாங்க. ஜோசப் அந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்குறதுக்கே ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாரும் சுற்றி நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, சேர் அப் பண்ணுறாங்க. நாரேட்டருக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இங்கேருந்து நவட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நம்பி பார்த்துட்டு இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கூட்டத்தில் இருக்கிறவங்க கத்துறதை பார்த்து இந்த யானை வந்து இரிட்டேட் ஆகிட்டு அதோட தும்பிக்கையை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலில் இடிச்சிருச்சு. ஸோ அந்த காம்பவுண்ட் வால் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு. ஸோ காம்பவுண்ட் வால் சரிஞ்சதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ஓடுனதும் அந்த 50 கூலிஸும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிடுறாங்க. இப்போ அந்த யானை பார்க்குது எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அதால ஓட முடியல. அது கட்டியிருக்கு இல்லையா? அது கோவத்துல கால வச்சு கொஞ்சம் இருக்கிற காம்பவுண்டையும் இடிச்சு தள்ளிருது. இப்போ அந்த காம்பவுண்ட் சுவரு மொத்தமா இடிஞ்சு பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டர் வந்து பயங்கரமா குழம்பி போய் இருக்கிறாரு. என்னடா இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழம்பி போய் நிக்கும்போது, சடனா ஒரு பெர்சன் வந்து அவர் கன்னத்துல பலார்ன்னு அறையிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த காம்பவுண்ட் வாலோட ஓனர். "நீ இப்படி உடைச்சிட்டியே எனக்கு தெரியாது. நீ தான் இத சரி பண்ணி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. என்னடா இது புது பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. அந்த அந்த காம்பவுண்ட் வால் ஓனர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ போலீஸ் வந்து இவன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ற நேரத்துல நெறைய பேர் வராங்க. அந்த 50 கூலிஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள அரேஞ்ச் பண்ணவங்க, அவங்களுக்கான பேமெண்ட்ட நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த யானையோட ஓனர் இருக்கிறார் இல்லையா? கோவில் பாகன் இருப்பார் இல்லையா? அவர் வந்து சொல்றாரு, "யானைக்கு கால்ல அடிபட்டிருக்கு. அதுக்கு நீ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். நான் அத வந்து மிதிக்க சொல்லலையே அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தாலும், அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே இல்ல. "நீ தான் சரி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இந்த வால சரி பண்ணணும், அவங்களுக்கு கூலி குடுக்கணும், இதோட மெடிக்கல் செலவ பார்த்துக்கணும். இப்போ போலீஸுமே அவன வந்து வார்ன் பண்றாங்க. இந்த மாதிரி நீ வால ரிப்பேர் பண்ணி குடுத்துட்ட அப்படின்னா, கேஸ வந்து அவர் வாபஸ் வாங்கிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவன வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ நரேட்டர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவரோட ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி இவன் வந்து ₹30 குடுக்கறதுக்காக என்னோட நகைய வாங்கியிருந்தான். இப்பவும் என்னோட நகைய கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. "நான் பேசாம எங்க அப்பாவோட வீட்டுக்கே போறேன். உன்னோட நான் இருந்தேன்னா எல்லா நகையும் நான் இழந்துருவேன். அதனால நான் அங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட போறேன்னு சொல்றா. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, பேசாம நம்ம 2 பேருமே அங்க போயிரலாமா? இங்கேருந்து தப்பிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்றான். பட் அவ வந்து "நீ என்னமோ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா, அப்பா கிட்ட கிளம்பி போயிடுறா. இப்போ இவன் வந்து ஒரு சுவாமிஜிய மீட் பண்றான். அந்த ஊருக்கு ஒரு சாமிஜி அவரோட அசிஸ்டன்ஸோட வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பெர்சன் அப்படின்றது தெரிய வருது. என்னலாம் பண்றாரு அப்படின்னா, கிளாஸ் டம்ளர வந்து சாப்பிடுறாரு. தென் ஆணி படுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கம்ப்ளீட்டா ஆணியால செய்யப்பட்ட அந்த போர்டு மேல அப்படியே அவர் படுத்து கிடக்குறாரு. தென் சம் கைண்ட் ஆஃப் ஆசிட வந்து அவர் குடிக்கிறாரு. தென் ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு அயர்ன் ராட் அவர் லிக் பண்றாரு. ஸோ அவரோட ஹார்ட் பீட்ட நிப்பாட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு. ஸோ இத பார்த்த உடனே இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி இவர் வந்து நம்மளோட ப்ராப்ளம சரி பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சுவாமிஜி அந்த ஊருக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, யோகாசனத்த பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா யோகாசனம் பண்ணும்போது எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு. இப்போ அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும் அவங்க எல்லாரும் உட்கார்ந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேட்பாரு, "எனக்கு வந்து ஒரு என்ஜின் கிடைக்குமா? ரோட் என்ஜின் கிடைச்சது அப்படின்னா, நான் படுத்துப்பேன். என் மேல அந்த ரோட் என்ஜின் ஏறினாலும் எனக்கு எதுவுமே ஆகாது. இந்த ஒரு ஸ்கில்ல நான் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரோட் என்ஜின் வேணும்" அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட கேட்குறாரு. பட் அவர்கிட்ட இல்லன்றத அவர் சொன்னா அசிங்கம் அப்படின்றதுக்காக, ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ கூட்டத்துல இருந்த நரேட்டர் எழுந்து, "அவர்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவர்கிட்ட இல்ல. என்கிட்ட தான் இருக்குன்னு" நரேட்டர் சொன்ன உடனே, சுவாமிஜியும் "சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போலான்னு" சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த ரோட் என்ஜின் இருக்கிற இடத்துக்கு போறாரு. இப்போ நரேட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அவர் நகர்த்தி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல, சுவாமிஜி ரோட்ல படுத்திருக்கிறாரு. அத ஆப்பரேட் பண்றதுக்கு அவரோட அசிஸ்டன்ட்ஸ் ரெடியா இருக்கிற சமயத்துல, போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாதிரி ரோட் என்ஜின உங்க மேல நீங்க ஏத்த முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, "இல்ல மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் குடுத்திருக்காங்க. இப்படி உயிரோட இருக்கிற ஒரு பெர்சன் மேல ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏத்தி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நெறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இத நாங்க அலோவ் பண்ண முடியாது" அப்படின்னு சொன்ன உடனே, சுவாமிஜி சொல்றாரு, "நெறைய இடத்துல நான் இத ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்க யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸ் வந்து, "இல்ல மேஜிஸ்ட்ரேட்டால முடியும். இது ஆர்டர். நீங்க இத பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ சுவாமிஜியும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப நரேட்டருக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது. என்னடா இப்படி நகட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் சரி ஓகே இன்னைக்கு நைட் நம்ம விட்டுருவோம். நாளைக்கு நம்ம வந்து ஊர விட்டு காலி பண்ணி போயிரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல, இப்ப அன்னைக்கு நைட்டே அந்த ஊர்ல ஒரு பெரிய எர்த்குவேக் ஒண்ணு வருது. ஸோ இவன் வந்து சரி ஓகே நம்மளோட என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி காலையில அந்த இடத்துக்கு போறான். இவனோட கண்ணையே அவனால நம்ப முடியல. அந்த மெஷின் அங்க இல்ல. ஸோ யார்றா நவுத்தி கொண்டு போனா? எங்க போச்சு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணத்துக்குள்ள அந்த மெஷின் வந்து விழுந்திருக்கு. அந்த மெஷின் வந்து கம்ப்ளீட்லி அந்த வெல்ல க்ளோஸ் பண்ற மாதிரி விழுந்திருக்கு. அவ்ளோ பெரிய வெல்க்குள்ள இந்த ஒரு ரோட் என்ஜின் விழுந்த உடனே அது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு இப்ப பயம் தாங்க முடியல. எத்தன பேர் இதுல தண்ணி எடுக்குறாங்கன்னு தெரியலையே! ஸோ யாரெல்லாம் வந்து அடிக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு இவன் பயந்துட்டு இருக்கிற சமயத்துல, ஒரு பெர்சன் வராரு. யாருன்னு பார்த்தா, இவன் ஒருத்தரோட காம்பவுண்ட் வால உடைச்சான் இல்லையா? அந்த ஓனர் வராரு. அவர் சொல்றாரு, "இது என்னோட வெல் தான்" அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பயம் தாங்க முடியல. சரி ஓகே நம்ம மேல இன்னொரு கேஸ் போட போறாரு அப்படின்னு சொல்லி பயப்படும்போது, அவரு சிரிச்சுட்டே அவன்கிட்ட, "நீ நல்ல வேலை பண்ண. கார்ப்பரேஷன்ல இருந்து இந்த வெல்ல வந்து மூட
சொன்னாங்க. ஏன்னா இது பாழடைஞ்ச ஒரு கிணறு தான். இத மூட சொன்னாங்க. பட் இத மூடணும்னா எனக்கு நெறைய செலவாகும். இப்போ உன்னோட என்ஜின் உள்ள விழுந்ததுனால எனக்கு பெருசா செலவாகாது. நான் மேல சிமெண்ட் போட்டு மூடிருவேன் அப்படின்ற மாதிரி தேங்க் யூ சொல்றாரு. நரேட்டருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாலும் கொஞ்சம் ஹெசிடேட் ஆயிட்டே சொல்றான். இல்ல உங்களோட வால நான் சரி பண்ணணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் இருக்கு. இந்த என்ஜின வச்சு தான் நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அந்த ஓனர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட வால நானே சரி பண்ணிக்கிறேன். உனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லு. அதையும் நானே குடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் மேல இருக்க கேஸ கூட வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ நேரேட்டருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த என்ஜினால எவ்ளோ ட்ரபிள் வந்தாலும், கடைசியில அந்த என்ஜினாலேயே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ அவன் ஹேப்பியா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது, அந்த கிணற சிமெண்ட் போட்டு கம்ப்ளீட்டா மூடியிருக்கிறாங்க. அந்த என்ஜின் இருந்து தடமே தெரியல. ஸோ அந்த வாலும் ரிப்பேர் பண்ணியாச்சு. இவனுக்கான கடனையும் கட்டியாச்சு. ஸோ லாட்டரி டிக்கெட் மேல ஆசைப்பட்டு வாங்குறதுனால என்ன மாதிரியான கான்சிக்வென்சஸ்லாம் வருது அப்படின்றத ரொம்பவே ஹியூமரஸான டோன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.